அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 6ஆம் வகுப்பு இயல் 5 விரிவானம் மனம் கவரும் மாமல்லபுரம். இதனை பற்றி பார்க்கலாம். ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகுக்கு பறைசாற்றுபவை எவைனா கலைகளும் இலக்கியங்களும் மட்டுமே. ஆயக்கலைகள் 64 உண்டு. அதனை ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் எண்ணம்மை என்று கம்பர் தன்னுடைய சரஸ்வதி அந்தாதி என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்கள் 64 கலைகளையும் கற்றிருந்தனர். குறிப்பாக சிற்பக்கலை, ஓவியக்கலைகளில் சிறந்து இருந்தனர். காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்துள்ளனர். நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலைச்செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. பல்லவர்களின் துறைமுக நகரம் என்ற பெருமை கொண்டதுதான் மாமல்லபுரம். உலக பண்பாட்டு சின்னங்களுள் ஒன்று. அந்த மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்களை பற்றி பார்க்கலாம். குளிர்ந்த காற்று வீசுது. எங்கே பார்த்தாலும் ஒரே வெளிச்சமாக இருக்குது. கையல் கண்ணை கசக்கிக்கிட்டே பார்க்குறா. அவளுக்கு முன்னால் ஒரு கோயில் தெரியுது. அதை ஆச்சரியமாக பார்க்குறா. கோயில் போலவும் இருக்குது, தேர் போலவும் இருக்குது. சரி, இது யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போது தூரத்தில் ஒருத்தர் குதிரையில் வந்துட்டுருக்காரு. அவர் பார்க்குறதுக்கு அரசன் மாதிரி இருக்கார். சரி, யாராக இருந்தால் என்ன, நம்ம பக்கத்தில் வரட்டும், அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் பார்த்துட்ருக்கா. அப்போது அவர் அருகில் வராரு. குதிரையிலேருந்து இறங்குறாரு. கயல் அவர்கிட்ட, உங்களை பார்த்தா அரசர் மாதிரி இருக்கே, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதற்கு அவரும், நான் தான் பல்லவ மன்னன், என்னுடைய பெயர் நரசிம்மவர்மன். நான் மற்போரில் சிறந்து விளங்குறதுனால எனக்கு மாமல்லன் என்ற ஒரு பெயரும் உண்டு. உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவ தி கயல் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரை சொல்கிறா. அப்போது மதி கயல் உனக்கு 2 பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு கயல் சொல்கிறா, மா என்பது என்னுடைய அம்மாவின் பெயர் மங்கை, தி என்பது என்னுடைய அப்பாவின் பெயர் திருநாவுக்கரசு. இது 2ஐயும் முதலெழுத்துக்களாக கொண்டு என்னுடைய பேரை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஓ அப்படியா, மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம், நீ ஏன் தனியாக இதை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அரசன். இது கோயிலா தேரா எனக்கு தெரியல, அதாவது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. சரி, உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கயல் சொல்கிறா. நான் உனக்கு விளக்கமாக சொல்கிறேன். இதெல்லாம் ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோயில்கள். அதாவது ரதம்னு சொல்லுவாங்க. ரதம் என்றால் தேர் என்று பொருள். தேர் போன்ற வடிவத்தில் இருக்குது இல்லையா, அதனால் இதை ரதக்கோயில் என்று அழைப்பார்கள் என்று விளக்கினார் மாமல்லர். 5 ரதங்கள் உள்ளதால் இந்த இடத்திற்கு பஞ்சபாண்டவர் ரதம் என்று பெயர். இதெல்லாமே என்னுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்றார் மாமல்லர். வியப்பாக இருக்கே, நீங்கள் நீண்ட காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவரா? ஆமாம் கயல், நான் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன். இவற்றெல்லாம் உருவாக்குறதுக்கு கல்லை எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? இதோ இங்கே இருக்குது இல்லையா, இந்த பாறைகளில் இருந்து தான் இதனை உருவாக்கினோம் என்றார் மாமல்லர். அப்படியா, இதை கோயிலாக மாற்றணும் என்கின்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு உருவாச்சு? நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் என் அப்பா கூட இந்த கடற்கரைக்கு வந்தேன். இந்த பாறையின் அருகில் விளையாடி கொண்டிருந்தேன். இந்த பாறையினுடைய நிழல் யானை போல் தரையில் விழுந்துச்சு. என் தந்தையிடம் அதனை காட்டினேன். என் தந்தை, ஆம் நரசிம்மா, இது யானை போலத்தான் தெரிகிறது. அந்த குன்றை கோவிலாகவும் இந்த குன்றை கோவில் முன் நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்குமே என்றேன். நல்ல சிந்தனை. இது 2ஐ மட்டுமல்ல, இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றலாம். ஒவ்வொரு பாறையையும் நந்தி, சிங்கம், யானை என்று மாற்றுவோம். இந்த கடற்கரையே சிற்பக்கலை கூடமாக மாற்றிவிடலாம் என்று கூறினார் எனது தந்தை. ஓ, உங்களுடைய தந்தையும் அரசரா என்றாள் கயல். ஆமாம் கயல், எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் என்னுடைய தந்தை மகேந்திரவர்ம பல்லவர். அவர் காலத்தில் இந்த சிற்பப்பணி தொடங்கியது. என் காலம், என் மகனினுடைய காலம், என் பேரனின் காலம் வரை நடைபெற்றது. 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள் என்று பெருமிதத்துடன் கூறினார் மாமல்லர். இந்த சிற்பங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கே, இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதுன்னு சொல்லி கயல் சொல்கிறா. இது மட்டுமா, சிற்பக்கலையின் உச்சத்தையே நீ பார்க்க வேண்டாமா, வா என்னுடன் என்று கயலை மாமல்லர் அழைத்து செல்கின்றார். இருவரும் அர்ஜுனன் தபசு சிலைக்கு அருகில் நின்றனர்.
மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் ஏற்படுகின்றது. கௌரவர்களை வெல்ல வேண்டுமெனில் சிவன்கிட்ட இருக்கின்ற பாசுவத அஸ்திரத்தை பெற வேண்டும் என்று கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் கூறினார். அந்த பாசுவத அஸ்திரத்தை பெற வேண்டும் என்பதற்காக அர்ஜுனன் தவம் மேற்கொள்கின்றான். அந்த காட்சியே இங்கு சிலையாக வடிக்கப்பட்டுள்ளது. அதுவே அர்ஜுனன் தபசு என்று அழைக்கப்படுகின்றது. இதனை பகீரதன் தவம் என்றும் கூறுவர். அப்படியா? அந்த இடத்தில் 2 பாறைகளுக்கு இடையில் நீர் வடிந்து வந்த தடம் தெரிகிறதே. ஆமா கயல், அங்கே ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டுள்ளது. மழை காலத்தில் இதன் வழியாக மழைநீர் பாய்ந்து வரும். அப்போது உண்மையிலேயே கங்கை ஓடி வருவதைப் போல இருக்கும் என்றார் மாமல்லர். மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற சிற்பங்கள் பார்ப்பதற்கு அழகாக உள்ளது. மான் ஒன்று இருப்பதைப் போலவே தோன்றுகிறது. இதனை வியப்புடன் பார்த்தால் கயல். இந்த ஊரில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது கயல். இந்த ஒரு நாளில் இந்த ஊரை சுற்றி பார்க்க முடியாது என்றார் மாமல்லர். இந்த ஊரின் பெயர் என்ன என்று கேட்டால் கயல். இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். கயல் யோசிச்சுக்கிட்டே, உங்கள் பெயர் மாமல்லன், இந்த ஊரின் பெயர் மாமல்லபுரம், ரெண்டுக்கும் ஏதோ ஒற்றுமை உள்ளதே என கேட்டாள். ஆம் கயல், இந்த ஊர் உருவாவதற்கு என்னுடைய கேள்விதான் காரணம். அதனால்தான் என் தந்தை என் பெயரையே இந்த ஊருக்கு வைத்து விட்டார். இந்த காலத்தில் இந்த ஊரை மகாபலிபுரம் என்றும் அழைக்கிறார்கள். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா என்றாள் கயல். அதற்கு மாமல்லனும், உன்னை சந்தித்ததில் எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கு. நானும் இளமை பருவத்திற்கு சென்றது போன்று உணர்கின்றேன் என்றார் அரசர். தூக்கத்தில் இருந்த கயலை அவளுடைய தாய் எழுப்புகின்றாள். கண் விழித்து பார்த்தால், நேற்று மாமல்லபுரத்தை பற்றி ஆசிரியர் கூறிய செய்திகளை நினைத்து கொண்டே தூங்கினேன். அதனால்தான் இவையெல்லாம் கனவுல வந்துருச்சு. கனவில் கண்டவற்றை இன்று நேரில் காணப்போகிறேன் என்ற மகிழ்ச்சியில் சுற்றுலா செல்ல தயாரானாள் கயல். அஜந்தா, எல்லோரா போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களிலும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அதனை காட்டிலும் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுபவை மகாபலிபுரத்தில் உள்ள சிற்பங்களே. அதனை பற்றி அறிந்து கொண்டீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.